வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை. பீகாரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவிற்கு 2.17 லட்சம் கோடி இழப்பு ஏற்படும். மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் 30 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். கோவை மற்றும் நீலகிரியில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பீகார் பயணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கட்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவு. 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் பீகாரில் தகுதியுள்ள வாக்காளர்களையும் பட்டியலில் இருந்து நீக்கியதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகின்றது. மேலும் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் கடந்த 17ஆம் தேதி முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி பீகாரில் பேரணி மேற்கொண்டுள்ளார். இந்த பேரணியில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி பீகாரின் தர்பங்கா பகுதியில் நடைபெற்ற பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து தர்பங்காவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக மாற்றிவிட்டதாக விமர்சித்த அவர் 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி பாஜகவின் 50 ஆண்டு கால ஆட்சி ரகசியம் இப்போது வெளியே வந்துள்ளதாகவும் அது வாக்கு திரட்டின் மூலமே நடப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. भाजपा की विश्वासघाती राजनीति हारने वाली है. चुनाव से पहले ही आपकी जीत पक्की हो गई है. அதனாலதான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்கறாங்க. इसीलिए वो इस जीत को रोकने चाहते हैं. நியாயமா முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தா பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க. अगर निष्पक्ष और सही तरीके से मतदान हुआ तो भाजपा गठबंधन हार जाएगा. इसलिए जनता को मतदान से रोकने का षड्यंत्र रचा जा रहा है. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. चुनाव आयोग को वो रिमोट से चलने वाली कठपुतली बना चुके हैं. 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவிற்கு 2.17 லட்சம் கோடி இழப்பு ஏற்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் நாம் 10 துறைகளில் மட்டும் ரூபாய் 2.17 லட்சம் கோடியை இழப்போம் என பதிவிட்டுள்ளார். நமது விவசாயிகள் குறிப்பாக பருத்தி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் விவசாயிகளை பாதுகாக்க எந்த தனிப்பட்ட விலையும் கொடுக்க தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி கூறி உறுதியளித்த நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விமர்சித்துள்ளார். ஒரு வலுவான வெளியுறவு கொள்கைக்கு திறமை தேவை. ஆனால் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை அடைவதில் பிரதமர் மோடி தோல்வி அடைந்து விட்டதோடு தற்போது நாட்டையும் பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 23 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளை தொடங்கினர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இப்பகுதியில் உள்ள சாலைகள் பலவும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி. மேலும் அனைவரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்கும் தனது பிரார்த்தனைகள் என்றும் பதிவிட்டுள்ளார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் பலத்த சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பீகார் பயணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கட்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரில் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் வாக்குரிமை பயணத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பீகாரில் நடைபெற்ற வாக்குரிமை பேரணியில் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பேரணியில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பீகார் பயணம் மு.க.ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கட்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சென்னை திரும்பியதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆணையிடுவார் என்று நம்புவோம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 6 சிரிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இடைக்கால அரசு ஆட்சி நடத்தி வருகிறது. இந்நிலையில் சிரியாவின் அரசு படைகளுக்கும் ட்ரூஸ் இன குழுக்களுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் தொடங்கியுள்ளது. இதில் ட்ரூஸ் படைகளுக்கு ஆதரவான நிலையெடுத்துள்ள இஸ்ரேல் சிரியா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சிரியா தலைநகர் கிஸ்வா நகர் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சிரியா ராணுவத்தின் 44வது பிரிவின் ராணுவ கட்டிடங்களில் ஒன்றை குறிவைத்து தொடுக்கப்பட்டுள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 6 சிரியா ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். நாகை அருகே மண்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏர்வாடி ஊராட்சி பரமநல்லூர் கிராமத்தில் தனியார் நிறுவனம் மண்குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கோரியுள்ளது.
4 வழி சாலை பணிகளுக்காக அந்த நிறுவனத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பரமநல்லூர் பகுதியில் வாய்க்கால்களை தூர்வாரும் பணியும் நிலத்தை சரி செய்யும் பணிகளும் நடந்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மண்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குவாரி அமைந்தால் நீர்வளம் பாதிப்பதுடன் கடும் வறட்சி ஏற்பட்டு கால்நடைகள் தண்ணீருக்காக தவிக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தின் போது பதாகைகளை கையில் ஏந்தியபடி 300க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ். ராஜ்குமார், நிவேதா, எம். முருகன், எம். பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ். ராஜ்குமார், நிவேதா, எம். முருகன், எம். பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜா வாய்க்கால் தரைப்பாலம் இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த விபத்து குறித்து நகராட்சி ஆணையர் முஸ்தபா, காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சியம்மன் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் உற்சவருமான கைலாசநாதர் காமாட்சி அம்மன் சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்து பட்டாடை, தங்க நாக கவசம், தங்க ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர் பாளையம் பகுதியை சேர்ந்த மாலை செல்வி என்பவர் திருப்பதியில் உள்ள தனது மகனை சந்தித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்ப சப்தகிரி விரைவு ரயிலில் சென்றுள்ளார். இந்நிலையில் ரயில் காட்பாடி கடந்து லத்தேரி அருகே சென்ற போது மாலை செல்வியை நோட்டமிட்ட மர்ம நபர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் நகையை திருடி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த 3 வயது குழந்தையை வெறிநாய் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காயமடைந்த குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 22,000 விநாயகர்களை கொண்டு மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, மரம், கண்ணாடி, தானியங்கள், பிளாஸ்டிக், ஃபைபர், கருங்கல் போன்ற பல்வேறு உலோகங்கள் மற்றும் பொருட்களால் செய்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறுவதோடு பொதுமக்களுக்கு இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே மக்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், அப்பம், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளையாரை வச்சுட்டு தேரில் கட்டி இழுப்போம். நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பிள்ளையாரை வச்சு தேரில் கட்டி இழுத்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விநாயகர் ஒரு 22,000 விநாயகர் கண்காட்சி சார். இங்கே 22,000 விநாயகர் குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் தெருவில் இங்கே கண்காட்சி நடந்துட்டுருக்கு சார். அனுமதி இலவசம். 27/8/2025 விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து 7/9/2025 வரைக்கும் இருக்குது சார்.
இப்போ காலையில் வந்து மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். இன்றைக்கி நிறையா விஐபிஸ் தொடர்ந்து வராங்க சார். பிரசித்தி பெற்ற ஏலேலே சிங்க விநாயகர் கோவிலில் ரூபாய் 17 லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். எடுத்துட்டீங்கள ஒரு போட்டோ எடுத்துட்டா வாங்க, இல்லை 12 மணி வாங்க, ஃப்ரீயாக எடுத்துட்டு போயிடும். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 9 அடி உயர விநாயகர் சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த விஜய் என்பவர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் இனிப்பு கடை நடத்தி வருகிறார். கடந்த 18 வருடங்களாக கடையில் லட்டு பிள்ளையார் செய்து 3 நாட்கள் வைத்து அதனை பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 73 கிலோ லட்டு செய்து கடையில் வைத்துள்ளார். இந்த லட்டு செய்ய 15 பேர் கொண்ட குழுவால் 32 கிலோ கடலை மாவு, 35 கிலோ சர்க்கரை, 10 கிலோ நெய், 3 கிலோ முந்திரி, 3 கிலோ திராட்சை ஆகிய பொருட்களால் உருவாக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சிவாஜி காலனி அருகே உள்ள ஸ்ரீ சர்வ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் 108 சங்காபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கைகளால் சங்குகளை எடுத்து அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர். வேலூரில் பல்வேறு பகுதிகளில் வித்தியாசமான விநாயகர் சிலைகள் வைத்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. பாத்டப்பில் குளிக்கும் விநாயகர் மற்றும் அக்னி விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் விநாயகர் என பல்வேறு வகையிலான கண்ணை கவரும் விநாயகர் சிலைகள் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அதேபோல் வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள், சந்தனக்காப்பு அலங்காரங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து விநாயகருக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 75,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 75,000 எட்டியது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் உயர்ந்து 9,390 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 75,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 130 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காதல் விவகாரத்தில் காதலனின் தந்தையை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவரின் மகன் சஞ்சய், இவர் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சுதாகர் என்பவது மகள் கார்த்திகா என்பவரை காதலித்து வந்தார். இந்த காதல் விவகாரம் சுதாகருக்கு தெரிய வந்த நிலையில் காதலை கைவிடும்படி சஞ்சயிடம் கூறியுள்ளார். ஆனால் சஞ்சய் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுதாகர் சஞ்சயின் தந்தையான கார்த்திகை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கார்த்திக் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள சுதாகரை தேடி வருகின்றனர். இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் IPL போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அஸ்வின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டிருக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு IPL கிரிக்கெட் வீரராக தனது நேரம் முடிவடைவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பல்வேறு லீக்குகளை சுற்றியுள்ள விளையாட்டை ஆய்பவராக தனது நேரம் தொடங்குவதாகவும் கூறியுள்ளார். மேலும் பல ஆண்டுகளாக அனைத்து அற்புதமான நினைவுகள் மற்றும் உறவுகளுக்கும் இதுவரை தனக்கு ஆதரவு அளித்த அனைத்து அணி உரிமையாளர்களுக்கும் அஸ்வின் நன்றி தெரிவித்துள்ளார்.
கடந்த ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்காக அஸ்வின் விளையாடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவித்துள்ளது அவரது ரசிகர்கள் மட்டும் இன்றி ஐபிஎல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை. பீகாரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவிற்கு 2.17 லட்சம் கோடி இழப்பு ஏற்படும். மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் 30 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். கோவை மற்றும் நீலகிரியில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பீகார் பயணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கட்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.